ஹலோ எவ்ரியான், வெல்கம் லெவல் டு கிளவர். நான் உங்கள் பிரகாஷ். இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு லேட்டஸ்ட் அப்டேட் தான் பார்க்க போகிறோம். அதாவது தமிழகம் முழுவதுமே பார்த்திங்கன்னா உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்னு சொல்லிட்டு 10,000 இடங்களுக்கு மேற்பட்ட இடத்துல பார்த்திங்க அப்படின்னா இந்த முகாம் வந்து கனெக்ட் பண்ணுறாங்க. ஸோ அந்த வகையில் தமிழகத்தில் இன்றைக்கி அதாவது ஆகஸ்ட் 1ஆம் தேதியான இன்று பார்த்திங்க அப்படின்னா தமிழகம் முழுவதும் எங்கெங்கெல்லாம் வந்து இந்த உங்களுடன் ஸ்டாலின் அப்படிங்கிற முகாம் கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ இதனால் நமக்கு என்ன பயனளிக்க போகுது அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸும் இந்த வீடியோவில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அது தெரிஞ்சதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் தான் அப்புறம் ஒரு பயனுள்ள வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் மொபைல் யூஸர் அல்லது பிசி லேப்டாப் எது யூஸ் பண்ணாலும் ஓகே தான். இதில் ஏதாவது ஒரு ப்ரௌசர் வந்துங்க, கூகுள் குரோமே வந்தீங்க அப்படின்னாலே இதில் உங்களோட ஸ்டாலின் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். நான் இதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இது ஓகே கொடுத்ததும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைரக்ட் பேஜ் வந்துடும். ஸோ இந்த பேஜ் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு திட்டத்தை பற்றி நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும். ஸோ நம்ம ஏன் அதை ரெகுலராக சொல்லிகிட்டு இருக்கோம் அப்படின்னா, ஸோ புதுசாக நம்மளோட சேனலுக்கு வருவீங்க, வந்து வீடியோ பார்ப்பீங்க. ஸோ அவங்களுக்கு வந்து இது என்ன உங்களோட ஸ்டாலின் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு புரியாது. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா நம்ம டெய்லி வீடியோவில் அதை பற்றி சொல்கிறோம். நகர்ப்புறமாக நீங்கள் இருக்கீங்க, நகர்ப்புற பகுதியில் வசிக்கிறீங்க அப்படின்னா ஸோ முகாம்களில் 13 துறைகளின் கீழே 43 வகையான சேவைகள் உங்களுக்கு கொடுக்குறாங்க. அதுவே நீங்கள் கிராம பகுதியில் இருக்கீங்க அப்படின்னா 15 துறைகள் வாயிலாக 46 சேவை வந்து கொடுக்குறாங்க. ஸோ இது ஜூலை 15ஆம் தேதி முதல் நவம்பர் மாதம் கடைசி வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த முகாம் கண்டக்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. டெய்லியும் பார்த்திங்கன்னா 10,000 இடங்களில் இந்த சிறப்பு முகாம் நடக்கும் அப்படிங்கிறாங்க. இதுதான் பார்த்திங்கன்னா ஓவரால் வியூ. ஸோ இதுக்கடுத்தா பார்த்திங்கன்னா இதுக்கான வெப்சைட்டும் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, இதுதான் அதோட அஃபீஷியல் வெப்சைட் உங்களோட ஸ்டாலின்.tn.gov.in. இதுக்கு சேவைகள் மற்றும் திட்டங்கள் அப்படின்னு இருக்குது. அதை ஓகே கொடுங்க. அதை ஓகே கொடுத்து பார்த்திங்கன்னா நீங்கள் நகர்ப்புறமாக இருந்தீங்கன்னா நகர்ப்புறம் செலக்ட் பண்ணிக்க, என்னென்ன டிபார்ட்மெண்ட்டுக்கு கீழே என்னென்ன சேவைகள் வழங்குறாங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். அதுவே நீங்கள் கிராமமாக இருந்தீங்கன்னா கிராமம் அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க. அதை கிளிக் பண்ணது பார்த்திங்கன்னா மொத்தம் நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் 15 துறைகளின் கீழே 46 வகையான சேவைகள். ஸோ இதில் 46 வகையான சேவைகள் என்னென்ன அப்படின்னா, வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை. உங்களுக்கு பார்த்திங்கன்னா பட்டாவில் ஏதாவது பிரச்சனை இருக்குது, பட்டாவே இல்லை, அதேமாதிரி உங்களுக்கு ஜாதி சான்று, வருமான சான்று, இருப்பிடச் சான்று, இறப்புச் சான்று, ஸோ இந்த மாதிரி பல்வேறு வகையான சான்றுகள் எல்லாமே வருவாய்த்துறையின் மூலமாக நீங்கள் வாங்கிக்கலாம். ஓபிசி சர்டிஃபிகேட் முதல் கொண்டு. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆதி திராவிட மற்றும் பழங்குடியினர், பிற்படுத்தப்பட்ட மற்றும் மிகவும் பிற்படுத்தப்பட்ட சிறுபான்மையினர், இந்த மாதிரி கம்யூனல் கேட்டகரியில் இருக்கீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது தேவைகள் இருக்குது, சர்டிஃபிகேட்ஸ் வாங்க முடியல, அது போக பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏதாவது நலத்துறையின் மூலமாக தேவைப்படுது அப்படிங்கிற பட்சத்தில் ரொக்கமாகவும் தேவைப்படுது, ஏதாவது ஸ்கீமுக்கு அப்ளை பண்ணுறேன் அப்படின்னாலும் நீங்கள் இந்த டிபார்ட்மெண்ட் வழியாக அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ லாஸ்ட் ஒன்றா பார்த்திங்க அப்படின்னா சிறப்பு திட்ட செயலாக்குது. இதில் பார்த்திங்கன்னா மகளிர் உரிமை தொகை, இதை பற்றி தான் முழுக்க சொல்லியிருப்பாங்க. இந்த மகளிர் உரிமை தொகைக்காக நீங்கள் விண்ணப்பிக்கிறீங்க அப்படின்னா இந்த உங்களோட ஸ்டாலின் முகாமில் மட்டும்தான் விண்ணப்பிக்க முடியும் அப்படின்னு கிளியர் கட்டாக சொல்லிட்டாங்க. ஸோ நீங்கள் வேறு எந்த முகாமில் பங்கேற்றீங்க அப்படின்னாலுமே உங்களுக்கு கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்துக்கு அப்ளை பண்ணி கொடுக்க மாட்டாங்க. ஸோ உங்களோட ஸ்டாலினில் மட்டும்தான் அப்ளை பண்ணுவாங்க. அது நவம்பர் வரைக்கும் அப்ளை பண்ணுவாங்க. ஸோ இந்த முகாம் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நாளும் வந்து ஒவ்வொரு கிராமத்தில் நடந்துகிட்ருக்கும், பேரூராட்சியில் நடக்கும், மாநகராட்சியில் நடக்கும். ஒன்ஸ் உங்கள் ஊரில் நடந்துருச்சு அப்படின்னா மறுக்க அந்த ஊரில் நடக்கவே நடக்காது. சரிங்களா? ஸோ ஒரு டைம் நீங்கள் அந்த ஊரில் இருக்கக்கூடிய அனைத்து பொதுமக்களும் வந்து கலந்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி தான் வந்து அவங்க ஏதாவது உயர்நிலைப் பள்ளியும் அதுபோக பார்த்திங்க அப்படின்னா ஏதாவது மஹாலில் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ சமுதாய கூடத்தில் கண்டக்ட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி இடத்துல தான் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. பொது இடத்துல தான் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. கோயில் இந்த மாதிரி இடத்துல கண்டக்ட் பண்ண மாட்டாங்க. சரிங்களா? ஸோ இப்போ கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கு பேசிக் டாக்குமெண்ட்ஸாக குடும்ப அட்டை, ஆதார் அட்டை, வங்கி கணக்கு புத்தகம், மின்கட்டண ரசீது, இது இருந்தாவே போதும். சரிங்களா? ஸோ இதுக்கு தகுதிகள் அப்படின்னா 21 வயசு நிரம்பி இருக்கணும். அதே மாதிரி வீட்டில் யாருமே இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகையை ஆல்ரெடி வாங்கிட்டு இருக்கக்கூடாது. குடும்ப ஆண்டு வருமானம் 2.5 லட்சத்துக்குள்ளே இருக்கணும். ஒருவேளை உங்களுக்கு நிலம் இருக்குன்னா 5 ஏக்கருக்கு குறைவான நஞ்சையாக இருக்கணும், 10 ஏக்கருக்கு குறைவான புஞ்சையாக இருக்கணும். உங்களோட வீட்டு கரண்ட் பில் பார்த்தீங்க அப்படின்னா 3500 யூனிட்டுக்கு பயன்பாட்டுக்கு கம்மியாக தான் நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கணும் வீட்டு உபயோகத்திற்காக. ஸோ இந்த மாதிரி டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி கவர்மெண்ட் சர்வெண்ட்டாக இருக்கக்கூடாது அப்படின்லாம் சொல்லியிருப்பாங்க. இதற்கடுத்தா பார்த்தீங்க அப்படின்னா முகாம் விவரங்கள். ஸோ இதில் செகண்ட் ஒன்றா இருக்குது, அதை ஓகே கொடுத்துருங்க. முகாம் விவரங்களில் பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி அதாவது முகாம் தேதி 1/8/2025. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா தமிழகத்தில் இருக்கக்கூடிய 38 மாவட்டத்துலையுமே நடக்குது. ஸோ அது எங்கெங்கே நடக்குது அப்படின்னு இதுலேயே பார்த்துக்கலாம். ஸோ நான் எக்ஸாம்பிளுக்கு இப்போ பார்த்திங்கன்னா அரியலூர் பதிவிறக்கு அப்படின்னு இந்த பக்கம் ஒரு பிடிஎஃப் இருக்குது, அதை ஓகே கொடுத்துட்றேன். அதை ஓகே கொடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு பிடிஎஃப் பேஜ் வரும். இந்த பிடிஎஃப்பில் பார்த்திங்க அப்படின்னா உள்ளாட்சி, நகராட்சி மற்றும் மாநகராட்சி, பேரூராட்சி, வட்டாரம் இது எல்லாமே இருக்கும். ஸோ இதில் இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா ஜெயங்கொண்டம் நகராட்சியில் நகராட்சி அலுவலகத்தில் நடக்குது. அதுபோக பழூர் வட்டாரத்தில் கிராம சேவை மையத்தில் நாயகனை பிரியால் அங்கே வந்து நடக்குது. சரிங்களா? இது வந்து அரியலூர்து. ஸோ அதற்கடுத்தா பார்த்திங்கன்னா ஈரோடு கொடுத்துருக்காங்க. ஸோ ஈரோடு நம்ம பார்த்துருவோம். ஈரோடு பிடிஎஃப் நீங்கள் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா ஈரோடு மாநகராட்சி காசி மகாலில் நடக்குது. புஞ்சைம்புளியம்பட்டியில் கேவிகே அரசு ஆண்கள் மேல்நிலைப்பள்ளியில், பாசூரில் பார்த்திங்கன்னா ஸ்டேஷன் புதூர் சமுதாய கூடத்தில் நடக்குது. நல்லம்பள்ளியில் பார்த்திங்கன்னா பாரி டிஐ மகாலில் நடக்குது. அதுக்கப்புறம் டிஎன் பாளையத்தில் ஏலூர் அரசு மேல்நிலைப்பள்ளி, அந்தியூர் வட்டத்தில் பார்த்திங்கன்னா எஸ்ஐடி ஆடிட்டோரியம், நாச்சிமுத்தபுரம்
அங்கே நடக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டாக உங்களோட டிஸ்ட்ரிக் வந்து நீங்கள் ஈஸியாக செக் பண்ண முடியும். அதற்கடுத்த எக்ஸாம்பிளுக்கு நான் கோயம்புத்தூர் இப்போ எடுத்துக்கிறேன். கோயம்புத்தூரில் இப்போ பதிவிறக்குன்னு கொடுத்துட்டேன். கோயம்புத்தூரில் எங்கெங்கெல்லாம் நடக்குதுன்னு பார்க்கலாம். கோயம்புத்தூரில் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் மாநகராட்சி மத்திய மண்டலம் வியாச மந்திர் மண்டபம் சிவானந்த காலையில் நடக்குது. பொள்ளாச்சியில் பார்த்தீங்கன்னா மீனாட்சி திருமண மண்டபம். வால்பாறையில் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில். மோப்பேரிப்பாளையத்தில் பார்த்தீங்கன்னா சவுடாண்டேஸ்வரி மகால் நடக்குது. ஆனைமலையில் பார்த்தீங்கன்னா சகானா மகால் நடக்குது. அன்னூரில் பார்த்தீங்கன்னா ராணி மகால் நடக்குது. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வேறு ஏதாவது ஒரு மாவட்டம் பார்க்கலாம். திருப்பூர் மாவட்டம் அல்லது திருவள்ளூர் மாவட்டம் பார்க்கலாம். திருவள்ளூர் மாவட்டத்தை நீங்கள் கிளிக் பண்ணி அந்த பிடிஎஃப் கொடுத்தீங்க அப்படின்னா ஸோ அது ஜஸ்ட் லோட் ஆகிட்டு அதில் பார்த்தீங்க அப்படின்னா ஆவடி, அதாவது இது நம்ம இப்போ பார்க்குறது ஃபுல்லாகவே திருவள்ளூரில் ஆவடி மாநகராட்சியில் பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் நடக்குது. திருத்தணியில் புதிய தோட்டக்கார சத்திரத்தில் நடக்குது. சோழவரமில் பார்த்தீங்கன்னா ஆண்டர்குப்பம் ஆளவந்தார் கல்யாண மண்டபத்தில் நடக்குது. கடம்பத்தூரில் பார்த்தீங்கன்னா எம்எஸ் திருமண மண்டபத்தில் நடக்குது. திருத்தணியில் பார்த்தீங்கன்னா திருத்தணி வட்டாரத்தில் தொடக்கப்பள்ளி ஆகூர் காலனியில் நடக்குது. மீஞ்சூரில் பார்த்தீங்கன்னா ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி வெள்ளக்குளம்னு நடக்குது. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா உங்களோட டிஸ்ட்ரிக்டும் நீங்கள் வந்து செக் பண்ண முடியும். மொத்தம் தமிழகத்தில் இருக்கக்கூடிய 38 மாவட்டத்திற்கு உண்டான லிஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதுலேயே இருக்கும். இந்த லிஸ்ட்டை நீங்கள் ஈஸியாக வந்து பதிவிறக்கம் செஞ்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதுக்கு அடுத்த பார்த்தீங்க அப்படின்னா இந்த அனைத்து மாவட்டத்தோட விவரத்தையும் அறியறதுக்கு நான் இங்கே ஓகே கொடுக்குறேன். கிளிக்கர்னு கொடுத்தோம் அப்படின்னா இங்கே உங்களுக்கு ஒரு பிடிஎஃப் ஓப்பன் ஆயிரும். ஸோ இந்த பிடிஎஃப் மூலமாக பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து தமிழகத்தில் இருக்கக்கூடிய 38 மாவட்டத்தையும் ஒரே ஒரு பிடிஎஃப் மூலமாக நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். நான் அதை ஓகே கொடுக்குறேன் பாருங்கள். ஸோ அந்த கேம்ப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஓப்பன் ஆயிரும். ஓகேங்களா? ஸோ பிடிஎஃபாக ஓப்பன் ஆயிரும். இந்த பிடிஎஃப்பில் பார்த்தீங்க அப்படின்னா அரியலூரில் தொடங்கி வேலூர் எல்லா மாவட்டமே இருக்குது. இங்கே பாருங்கள் கோயம்புத்தூர். இந்த பிடிஎஃப் ஒரே பிடிஎஃப்பில் நீங்கள் அந்த மாதிரி சர்ச் பண்ணாமல் இந்த பிடிஎஃப்ல மூலமாகவே பார்த்தீங்கன்னா 38 மாவட்டத்திற்கும் உண்டான கேம்ப் டீட்டெயில், முகாம் டீட்டெயில் வந்து இருக்கும். மொத்தம் 62 பேஜ் இருக்கும். இந்த வீடியோ கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்கக்கூடிய வாட்ஸ்அப் நம்பர் நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணதும் நம்மளோட பேஜுக்கு வந்துடுவீங்க. அதை கிளிக் பண்ணதும் பார்த்தீங்கன்னா இந்த பிடிஎஃப் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். சரிங்களா? ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு உதவிகரமாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். உதவிகரமாக தான் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மற்ற வீடியோவில் சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிரகாஷ். கடினமாக இருங்கள் மக்களே.